Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மீன ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாவச வருடம் எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனி ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள நுழையும் போதே உங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி அப்படின்ற மாதிரியான பல்வேறு பயமுறுத்தல்களோட இந்த தமிழ் புத்தாண்டை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் இந்த மீனராசி நபர்கள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி நீங்க யாரும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப மன தைரியம் உடையவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள். நம்ம மீனராசி என்பர்களுக்கு எப்போதுமே கீழே விழுந்தாலும் அப்படியே மண்ணொட்டாத பரம்பரை தான். கீழே அப்படியே ரொம்ப தெளிவா எந்திரிச்சு நின்று நான் தெளிவா இருக்கேனா அப்படின்ற மாதிரியாக கேட்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா அடிபட்டு அதுவே பழகி போச்சு இந்த மீனராசி என்பர்களுக்கு. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், எப்ப பார்த்தாலும் விரயம்தான். இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு விரயம்தான் மேடம். எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அதுல விரயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஏழரை சனியெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, சுஜிபி மேட்ரு, நாங்க ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த ஏழரை சனி அவரா பார்த்து எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களே பாத்தீங்கன்னா சனி பகவானையே ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சுயநலமும், அதாவது ஒரு தெம்பும் மனதைரியமும் உடையவர்கள். யார் வந்தாலும் பாத்துக்கலாம், என் கடைக்காரனை விடையா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க கடன்காரர் பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசுவார், ஆனா சனி பகவான் எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடன்காரர்களையும் சனி பகவானையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அன்பர்கள். ஆனா அவர்களுடைய மனதுல ஒரு சின்ன ஒரு ஏக்கங்கள் இருக்கு. என்னுடைய கடன் எப்பதான் மேடம் அடையும்? இந்த வருஷம் அடையுமா, இல்ல அடுத்த வருஷம் அடையுமா, இல்ல அடையாது அப்படின்னா சொல்லிடுங்க, சந்தோஷமா நாங்க அதற்குண்டான ஒரு வழிகளாவது தேடிப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மீனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உறவுகள் பிரிஞ்சா கூட அந்த உறவுகளுக்காக கஷ்டப்படவே மாட்டாங்க. எப்போதுமே ஒரு சன்னியாசியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள். இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நான் தான் எல்லாத்துலயுமே கஷ்டப்பட போறேன், அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி கொள்பவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். ஏன் இது நேரம் வரைக்கும் நான் ஒரு காமெடியா சொல்லியிருப்பேன், அதாவது உங்களுக்கு ஒரு நகைச்சுவை கலந்த அந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வலியான வாழ்க்கையை கூட ஒரு நகைச்சுவையோடு கொண்டு செல்பவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த துன்பம், துயரம், கடன் பிரச்சனை, தொழில்ல நிறைய நஷ்டங்கள், மற்றவர்களிடம் ஏமாறுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் கிட்டதான் இருக்கும். ஆனா அது எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அந்த வெளியில காட்டினாதானே பிரச்சனை, நான் வெளியில எதுவுமே காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையுமே அந்த இறைவன் மீது சரணாகதி அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு போறார். ஒரு நல்ல ஒரு மாற்றம், உங்களுடைய ஜென்ம சனியாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதியே 4ஆம் இடத்துக்கு போறதுனால நீங்க ஒரு இடமாற்றம் செய்யறதுனால நல்ல முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக எங்கேயாவது வெளியூர் போறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எங்க போய் படிக்கிறாங்களோ அங்க போய் நீங்க உங்களுடைய வேலைகளை பாக்குறது, எங்க இருந்தாலும் சரி இந்த வேலையை விட்டுட்டு உடனே அங்க போய் அந்த குழந்தைகளுக்காக மாற்றம் செய்யறது, இந்த மாதிரியாக நாடோடிகளாக திரிபவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஒரு வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஜென்மசனி 2.5 வருஷம் அவர் மெதுவா தான் நகர்வார். உடனே இந்த சந்திரன் மாதிரி எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப மெதுவாதான் ஸ்லோவாதான் உங்களுக்கு சனி பகவான் நகர போறாரு. அதனால கொஞ்சம் நிதானமாக ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்கு அதுல ஒரு தெளிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருங்க, இந்த இடத்துல பணத்தை இழந்துருவீங்க, இந்த இடம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், இப்படி நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே கடந்து வந்தவர்கள். ஒரு சிறு வயதாக இருந்தா கூட
காலம் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு 30 வயதுல இருந்து 40 வயதாக இருந்தவர்கள் கூட அதிகமான ஒரு இழப்புகளை தான் கடந்து வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த 7.5 சனியில நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. உங்களுக்கே சில ஒரு அனுபவங்கள் இருக்கிற காரணத்தினால விடாப்பிடியாக நீங்க வழிபாடு பண்ணுன அந்த திருச்செந்தூர் முருகனையே விடாப்பிடியாக வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடுன்றது உங்களுக்கு மிக அதிக அளவுல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண தடைகள் அதிகமா இருந்திருக்கு. அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல கலப்பு திருமணங்கள் அதிகமா இருந்திருக்கும். ஒரு ரிலீஜியன் விட்டு இன்னொரு ரிலீஜியன் போய் கல்யாணம் பண்றது, அடுத்து காதல் திருமணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த கடந்த 1.5 வருடத்துல யாருக்காவது இந்த மாதிரியான திருமணங்கள் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதுல இருக்கக்கூடிய பிரிவினைகள்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் தெரியாதனமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியாக அந்த திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரிவுகளையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் வரும், அதாவது சோதனைகள்லாம் வரும். இந்த மாதிரியான சோதனை அந்த மாதிரியான சோதனை எல்லாம் இல்லை, இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத சோதனைகள்லாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு வரும். அதனால யார நம்பி நீங்க இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வரும். அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சே மேடம், இன்னும் யார் இருக்கிறா எங்களுக்கு அப்படின்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அனுபவிக்காத சில விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எந்த விஷயத்திலையும் ஒரு வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். இந்த மீனராசி என்பர்களுக்கு நிதானமான வார்த்தை இல்லைன்னா அதிகப்படியாக உறவுகளையும் பொருளாதாரத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துருவீங்க. இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா உழைப்பாங்க. நம்ம மீண்டு எந்திரிச்சு வந்த மாதிரி நல்லா உழைக்கிறதுக்கு உண்டான தருணம். ஏன்னா சனி பகவான் இப்பதானே உள்ள இறங்கி இருக்கிறாரு. நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகளை கொடுத்து பணத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக வரும். அதனால சுறுசுறுப்பா உழைக்கிறக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக ஆக்குறதுக்கு பழகிக்கோங்க இந்த மீன ராசி என்பர்கள். அப்படி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார். அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பர்கள் நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தானங்கள் கொடுங்க. என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். யாருக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கணும், நீங்க போய் ரொம்ப ரிச்சா பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்துகிட்டு சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை வாங்கி அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ரோடு ஓரத்துல நிறைய பேரு ஏழ்மையாக படுக்கிறதுக்கு கூட தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம ரொம்ப பாவப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்கள தேடி போய் நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்றவங்க தயவு செய்து தயிர் சாதத்தை அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியான கிரகம். அந்த குளிர்ச்சியான கிரகத்துக்கு உங்களுக்கு நிவர்த்தியே அந்த தயிர் சாதம் தான். அதனால அந்த தயிர் சாதத்தை நீங்க அன்னதானம் பண்ணும்போது, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எளிமையான உணவை அன்னதானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றது, அவங்க வயிறு குளிர உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சனி பகவான்லாம் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பரிகாரம் தான் இந்த அன்னதானம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த ஒரு வருடம் முழுவதும் அதை விடாம செஞ்சுட்டே வாங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அனைத்து மீனராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.